எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாதி பேச நீங்கள் நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டு அரசியல் 2026 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு விஜய் அவர்களுடைய ஆட்சியை பார்த்துட்டு இதை பற்றி ஒரு சின்ன ரீகால் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அதை பற்றி நிறைய வீடியோக்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கும் போது எப்பொழுதுமே நம்ம ரஜினி சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். புதுசாக ஆட்சிக்கு வராங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும். அதுக்கான அவங்க ப்ரீத்திங் ஸ்பேஸ்னு ஒன்று கொடுப்பாங்களா, அதை கொடுத்தோம்னா தான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு மாதம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஆட்சியை பற்றி எதுவுமே நம்ம பேசலை. ஸோ இன்றைக்கி தெளிவாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் குழப்பங்கள் நிலவிக்கிட்டு தான் இருக்குது. புதுசாக ஆட்சிக்குள்ளே வரவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது சகஜம் தான். பட் ஆனால் தமிழக வரலாற்றிலேயே இன்டர்வியூ கொடுக்காத ஒரு முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருத்தமான விஷயமா பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு என்னென்னா, ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், மோடி அவர்களாகட்டும், இவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்களாம் இன்டர்வியூவே கொடுத்தது இல்லையா, மக்களை சந்திச்சதே கிடையாது. பத்திரிகையாளர்களே பெருசாக சந்திக்காமல் இருந்திருக்காங்களா, அரசியல் ரீதியாக சொல்கிறேன். அவங்களாம் எல்லாத்தையும் சந்தித்து அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியத்தை தாண்டி அவங்க ஒரு அரசியல் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயலலிதா அவர்கள்லாம் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தப்போ நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு பேட்டி கொடுக்க தேவையில்லை, செயலில் அவங்க ப்ரூவ் பண்ண பிறகு தான் பேட்டி கொடுக்காம இருந்திருக்காங்க. ஆனால் இப்போயே விஜய் அவர்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படிங்கிறது தான் பல பேர் யோசிக்கிற விஷயம். இன்னும் அவருடைய குரலே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கேட்கல. மேடையில் மட்டும்தான் அவர் பேசுகிறார். இன்னும் பிரச்சார மேடை மாதிரியே நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னா, இன்னும் கூட அந்த எலெக்ஷனுடைய அந்த மைண்ட் செட்லேருந்தே நம்ம மீண்டு வராத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நம்மளுடைய மனசுக்கு உருவாக்குது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, நிறைய கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது, நிறைய பார்த்திங்கன்னா பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கனாக்கா ஒரு முடிவு கிடச்சிருச்சா? இது எல்லாத்துக்குமே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பதில் சொல்லாமல் கிட்டத்தட்ட 30 நாட்கள் முடிஞ்ச பிறகும் கூட இன்னும் கூட நிறைய பிரச்சனைகளுக்கு அவராக நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியமான விஷயங்களுக்கே பண்ணாமல் இருக்கிறது பேசாமல் இருக்கிறது ஒரு நிறைய கேள்விக்குறிகளை உருவாக்கியிருக்கு. பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும்தான் அவருக்கு இப்போ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த யாரையுமே பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்ச கேள்விகளை முதல் 6 மாதத்தில் வைக்கிறது பெரிய அளவிற்கு பார்த்திங்கன்னா நியாயமான விஷயமா இருக்காது. அந்த ஒரே ஒரு நியாயமான விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய அநியாயமான விஷயங்களுக்கு வழி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசனை தோணுது. கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த பீஸுக்கு திட்டிட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டா நிறைய விஷயங்களை அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அது எல்லாமே நிர்வாக குறைபாடு தானே. அந்த பீஸை பிடுங்குற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மின்சார வாரியத்துக்குள்ளே வேலை செய்கிறவங்க பீஸ் பிடுங்குற அளவுக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி நார்மலாகவே வரும்ல. ஸோ அது எல்லாத்தையும் சிசிடிவியில் கண்டுபிடிச்சி எவன்லாம் பீஸ் பிடுங்குறாங்க அதை கண்டுபிடிச்சி என்றைக்கு கரண்ட்டை சரி பண்ணுறது, என்றைக்கு மக்களுக்கு அதை நார்மலான விஷயங்களை கொடுக்குறது அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த ஆட்சியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கூட்டணி கட்சியாக வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் இடமே கொடுக்க மாட்டாங்க, எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. அமைச்சரவைக்கே வரல, கூட்டணி அப்படின்னு வந்தாலே 2 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு தான் அவங்கள வச்சுருப்பாங்களே தவிர அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வரவே மாட்டாங்க. பட் ஆனால் அது மிகப்பெரிய அளவுக்கு அது ஒரு சாதனையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். குறிப்பாக திருமாவளவன் அவர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அவருடைய கட்சிக்குள்ளேருந்து ஒரு ஆள் மந்திரி ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. ஏன்னா 40 வருஷமாக ஜீரோலேருந்து ஒரு கட்சி ஆரம்பித்து கொண்டு அந்த கட்சிக்கு அதிகாரத்தில் அங்கீகாரமே கிடைக்காம ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 18% 20% மேலே இருக்கிற ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அங்கீகாரமே கொடுக்காம இந்த நேரத்தில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். என்ன தான் முதவாட்டி இருந்தாலும் அவங்களுடைய கூட்டணி இருந்தால் தான் நம்ம ஆட்சியில் இருக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அதை கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு இருக்கணும். அந்த மனசு விஜய் அவர்கள்கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுதான் ஆதவர்ஜுன் அவர்கள் திருமாவளவன் கூட வேலை செஞ்சதுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அங்கீகாரமாக பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர் பதவி அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ அவருடைய குடும்பம் சார்ந்த பல விஷயங்கள் வெளியே ஓடிட்டுருக்குது. அது அவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயமா இல்லை நிறைய இந்த போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் செய்தி பரவப்பட்டு இருக்குது. அதே மாதிரி மணி லாண்ட்ரிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பரவலாக பேசப்பட்டிருக்குது. இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னாக்கா சரி பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப பெரிய இடத்தை நோக்கி நகர முடியும். இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கட்சியில் புதுசாக இணையறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு கட்சி சார்ந்தவங்களாகட்டும் எல்லாருமே ஆதவர்ஜுன் அவர்கள் மூலமாகவும் புஷி ஆனந்த் மூலமாக தான் கட்சியில் இணைஞ்சிட்ருக்காங்க. விஜய் அவர்கள் மூலமாக இணைந்த மாதிரி ஒரு தோற்றம் உருவாகவே இல்லை. விஜய் அவர்கள் ஒரு சைன் போடுற ஒரு ஆளாக மட்டும்தான் இப்போ இது வரைக்கும் நம்முடைய மைண்டுக்கு பார்த்திங்கன்னா பட்டுட்ருக்காரு அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இந்த சூழ்நிலை, இந்த 30 நாட்களில் நடந்த சூழ்நிலைகளை வச்சு நம்மளால் யோசிக்க முடியுது. ஆனால் இதை தாண்டி சில விஷயங்கள் இன்றைக்கி செய்ய போகிறாரு. 9ஆம் தேதி 6வது மாதம் 2026 பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அறிவிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு விஷயம் அதை பண்ண வேண்டியது அது தள்ளி போச்சு, இன்றைக்கி நடக்குது. இது மூலமாக என்ன மாற்றம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்பட போகுது, பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வரப்போகுது? ஏன்னா கடந்த 30 நாட்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. பெண்களுக்கான கொடுமைகள் நிறைய நடந்திருக்குது.
அது போன ஆட்சியாக இருந்தாலும் சரி, யார் ஆட்சியாக இருந்தாலுமே தவறுகள் நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் தவறுகளுக்கான ரியாக்ஷன் டைமு, அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான விஷயம். அரசியல் தலைவர்கள் தவறுகளுக்கு ரியாக்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது நடக்க மாட்டேங்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது பூசி முழுகிற மாதிரி பல விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் கூட சினிமா சண்டைகள் நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் கூட பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டைகள் நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் கூட சினிமாத்தனமான வார்த்தைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, ரீல்ஸ் கலாச்சாரங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. தமிழக தலைமைச் செயலகத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் போடுற விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய சேவைக்காக இந்த கட்சி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் இளைஞர்கள் தான். இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பிடிக்கும், சோஷியல் மீடியா பிடிக்கும், அதே மாதிரி வந்து நம்மளை வந்து வெளிப்படையாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் செய்வாங்க. அது எந்தவித தப்புமே கிடையாது. பட் ஆனால் அது மட்டுமே அரசியல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதாவது இந்த ரீல்ஸ் பார்க்குற மக்களுக்கு மட்டுமே நம்ம வந்து அரசியல்வாதியாக தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற இடத்த தாண்டி, இதை தாண்டி பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற கட்சிகளை தாண்டி இன்னொரு கட்சி வரணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களையும் அட்ராக்ட் பண்ணுற விஷயத்த பண்ணணும். இல்லைன்னா கடைசி வரைக்குமே இந்த ஒரு வாட்டி டிஎம்கே வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்து டிவிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டாங்களே, ஆனால் அடுத்த வாட்டி அதே முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி தான் மக்கள் வந்து ஒரு புது கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சணும் அரசியல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த 5 வருஷமாக இதே மாதிரியே செயல்பாடுகள் நீடித்து கொண்டே போனால் மக்கள் மத்தியில் இன்னும் கூட பின்னாடி வரும். ஏன்னா இவங்களும் வந்து இதே தான் செய்கிறாங்க, போன ஆட்சிக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கிறாங்க, நானும் யோசிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தோணுன விஷயம். இதை தாண்டி வந்து நிறைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு போயிட்டுருக்குது, அதை இழுத்து பிடிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பரங்குன்றத்தில் வந்து எப்படியாவது நான் என்ன நினச்சேன், திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக விலை ஏற்றிடுவாங்க, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்து சம்மந்தப்பட்ட ஓட்டுகளை வந்து கண்டிப்பாக அள்ளி எடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் டிஎம்கே என்ன முடிவு எடுத்தாங்களோ அதே முடிவு தான் அவங்களும் எடுத்திருக்காங்க. அது எந்த விதமான ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் தெரியல. இன்னும் கூட இந்த சிறுபான்மையர் சம்மந்தப்பட்ட ஓட்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதுக்கு என்ன முடிவு நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். நிறைய துறைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இன்னும் ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாங்க புதுசாக வந்தவங்கலாம். ஸோ அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ அறநிலைத்துறையாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து தொழில்துறையாக இருக்கட்டும், உள்துறையாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலுமே அந்த புதுசாக வந்திருக்க அரசியல்வாதிகள் ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகளை போன ஆட்சியை விட இப்போ கொஞ்சம் நல்லா வேலை செய்ய விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னும் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் வந்து கண் துடிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் எதுவுமே வந்து நம்ம தலையிடாமல் இருக்கலாம், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலையிட்டுக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த 5 வருஷங்கள் மட்டும் அதிகாரிகளை ஒழுங்காக வேலை செய்ய விட்டு, அதிகாரிகளும் லஞ்சம் வாங்காமல், அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த ஃப்ரீடமை தப்பாக யூஸ் பண்ணாமல் மட்டும் கண்டிப்பாக வந்து இந்த அரசாங்கத்தை நடத்த விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அடுத்த வாட்டி கொண்டு போய் சேர்த்த முடியும். இந்த பொம்மை முதல்வன் எழுதுறது, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இப்படி இருக்காங்க, அவர் வந்து பெருசாக வந்து கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் உடைச்சு செய்யக்கூடிய விஷயங்களை செய்வாங்களா அப்படிங்கிறத செகண்ட் மந்த் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கமெண்ட் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.